ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நம்ம எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டமக் ஆசிட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாகவும் சென்சிட்டிவாகவும் ரொம்ப ரியாக்டிவாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டாதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து இந்த ஆசிடை வந்து பஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளோட டைஜஷன் வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட. ஒருவேளை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆசிட் வந்து ப்ராப்பராக பஃபர் பண்ணுறதுக்கு ஃபுட் இல்லாததுனால இது வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் ஃபார்மில் அப்படியே தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டமக் லைனிங்கை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்தராக ஆல்ரெடி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டமை வந்து இன்னும் வேர்சன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம். டசன்ட் மீன் லைக் நம்ம வந்து எப்போவுமே சாப்பிட்டே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோன்றது வந்து முக்கியம் கிடையாது. பட் என்ன டைமிங்கில் எவ்வளோ ரெகுலாரிட்டியோடு அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணும்பொழுது அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் வந்து கண்டிப்பாக லேட்டர் ஆன் அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து இன்னும் வந்து ஃப்ளேரப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க.